இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு சிறுவன் கண்டுபிடித்த அற்புதமான பனிக்கூழ் கடையைப் பற்றியது. அந்த சிறுவன் எப்போதும் சுவாரஸ்யமான இடங்களை தேடி நடக்கும் பழக்கம் கொண்டவன். ஒரு நாள் அவன் தனியாக சாலையில் நடந்து கொண்டிருக்கும்போது முன்பு பார்த்ததே இல்லாத ஒரு சிறிய வண்ணமயமான கடை அவன் கவனத்தை கவர்ந்தது. அந்த கடை சாதாரண பனிக்கூழ் கடையைப் போல இல்லாது நிறைய ஒளிகள், மினுமினுக்கும் பலகைகள், பட்டாசு போல ஒளிரும் பாட்டில்கள் என மாயத்தன்மை நிறைந்ததாக இருந்தது. கடையின் கதவை தாழ்த்தியதும் உள்ளே ஒரு இனிய குளிர்காற்று வீசியது. சுற்றிலும் நிறங்களால் பிரகாசிக்கும் பனிக்கூழ் கிண்ணங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான ஒளியை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன. பனிக்கூழ்களின் வாசனையும் சாதாரணமாக இல்லை. சில ருசிகள் மலர்களைப் போல மணந்தன. சில ருசிகள் மழை மேகங்களைப் போல மெதுவாக குளிர்ச்சியை தந்தன. ஒவ்வொரு ருசியும் எந்த உலகத்திற்கு கொண்டு செல்வது என்ற அற்புத உணர்வு அந்த சிறுவனின் மனத்தில் எழுந்தது. அவன் ஒரு பிரகாசமான நீல நிற பனிக்கூழை தேர்ந்தெடுத்தான். அதை சுவைத்த உடனே அவன் கண்முன்னே உலகமே மாறத் தொடங்கியது. அவன் தன்னை ஒரு அழகான மந்திரக்காட்டு உலகில் காண்கிறான். அங்கே மரங்கள் பேசும் போல சலசலக்கும். காற்றின் ஸ்வரங்கள் இசை போல ஒலிக்கும். வண்ண பட்டாம்பூச்சிகள் வானத்தில் மிதக்கும். அந்த உலகம் அனைத்தும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தது. குறுகிய நேரத்தில் அந்த அற்புத உலகம் மெதுவாக மங்கத் தொடங்கியது. சிறுவன் மீண்டும் பனிக்கூழ் கடையின் உள்ளே திரும்பிவிட்டான். அவன் கையிலிருந்த பனிக்கூழ் ஒளிந்து கொண்டிருந்தது. ஆனால் அதன் மந்திர அனுபவம் அவன் மனதில் இன்னும் மின்னிக்கொண்டே இருந்தது. அவன் இதை ஒரு ரகசியமாக வைத்துக்கொள்ள முடிவு செய்தான். ஒரு மந்திரம் நிறைந்த ரகசியம். பனிக்கூழ் கடை எப்போது வந்தது, எப்போது மறைந்தது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சிறுவனுக்கு மட்டும் அந்த இடம் எல்லையற்ற மந்திர உலகங்களுக்கு செல்லும் கதவுகளாக இருந்தது. அந்த நாளிலிருந்து அவன் எப்போதும் ஒரு புதிய மந்திர உலகை கனவு காணத் தொடங்கினான். ஏனெனில் சில நேரங்களில் மிகச் சிறிய விஷயங்களிலுமே மிக பெரிய அதிசயங்கள் மறைந்து கிடக்கின்றன. Thanks for watching. Subscribe me.